நமது விஸ்வநாதன் ஐயா அவர்களை 2 வார்த்தை பேசி நம்மை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, என்னுடன் பணியாற்றிய பழைய ஆசிரியர்களே, என்னுடைய பழைய மாணவர்கள் மாணவிகளே, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு 92 வயசாகுது. இங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவங்க நான் தான் மூத்தவன். அதனால் நான் எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு எனக்கு தகுதி உண்டு. நீங்கள் இதோ அதாவது நிறைய படிக்கணும். நம்ம இந்த இதில் படித்ததோட இருக்கக்கூடாது. அன்னைக்கு கூட ரோசையா கவர்னர் சொல்லியிருக்கார், லைப்ரரியை திறந்து கிருஷ்ணன் கோயில் நினைக்கிறேன் பேசியிருக்காரு. I would advise the students not to confine yourself to your textbooks. You must read extensively and intensively. You must make use of the library frequently. அப்படின்னு சொன்னார். லைப்ரரியை திறந்து வச்சு பேசணும்னு சொன்னார். நிறைய படிக்கணும் அப்படின்னு. அதை ஒன்று சொல்லுவாங்க, கன்னிமரா லைப்ரரியில் பேரறிஞர் அண்ணா அடிக்கடி போவாராம். போய் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே போவாராம் சாப்பிட்டு. போய் அவரை கடைசியில் அந்த லைப்ரரியை விட்டு வெளியேறது அவர் இல்லான்னு சொல்ல, ஐயா நேரமாயிருச்சியா, அது வரைக்கும் படிப்பாராம். அதெல்லாம் நம்ம எல்லாம் படிக்கணும், நிறைய படிக்கணும். என்ன படிக்கிறதுக்கா வழி இல்லை. அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு கேட்டீங்க, அது சிக்கனமாக இருங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கனம். என்னுடைய ஆசிரியர், நான் எங்களுக்கு ட்ரெயினிங் ஸ்கூலில் சங்கரையர்னு இருந்தார், தமிழாசிரியர். அவர் சொல்லுவார், ஐயா ஆசிரியர் பெருமக்களே, தமிழ்நாட்டிலேயே 3 சமூகம். அது யாருன்னு கேட்டால் நாடார், செட்டியார், கோனார். இந்த 3 சமூகம் திட்டமிட்டு செயல்படுவாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. என்ன அவங்ககிட்ட வறுமையை நீங்கள் பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், 50வது வருஷத்தில் 1950 அந்த கோனார்ட்டு பொம்பளைகள்லாம் அந்த செம்பில் எப்பவும் 50 ரூபா 60 ரூபா வச்சுருப்பாங்க. அது அன்றைக்கி பெரிய தொகை. ஒரு பவுனே 50 ரூபாய்க்கு விற்ற காலம். சரிதா? அப்படியே ஒரு சிக்கனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும், அதுதான் முக்கியம். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பை வாட் யூ நீட், டோன்ட் பை வாட் யூ வாண்ட். உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் வாங்கும். இன்றைக்கி என்ன, எதை பார்த்தாலும் விலை ஜாஸ்தியாக இருக்கு. எங்கேயாவது கேட்டு கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கு விற்கிறது, எதை எடுத்தாலும் விலைவாசி இருக்கு. அதில் இந்த குழந்தைகளுக்கு மற்றபடி இந்தியெல்லாம் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் சஞ்சய்க்கான் இருந்தது. அவங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கம்லாம் ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இருக்கா? இல்லை. சஞ்சய்க்கா இல்லை. ஏன்னா 1 அணா 2 அணா அப்படி போட்டு இடத்துல 10 ரூபா 20 ரூபான்னு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு என்னென்னா ஒரு சேமிப்பு பழக்கம் வரணும். அதை செய்ய நீங்கள். நான் என்னுடைய பழைய மாணவர்களுடைய குழந்தைகள் அதை சொல்றேன். அப்புறம் நம்முடைய இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இந்த கதைகள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜிஜிபாய், குட்லிபாய் மகாத்மா காந்தியுடைய தாயார், ஜிஜிபாய் சிவாஜியுடைய தாயார். இவங்கெல்லாம் இந்த மகாபாரதம் அவங்களாம் எழுத படிக்க தெரியாதுங்க. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் இந்த ராமாயண கதைகள், மகாபாரத கதைகள்லாம் அந்த கோயிலில், எங்கள் ஊர் கோயிலில் சோறு புழு நடக்கும். அதுக்கு போயிடும். போய் கேட்டுட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும்
அப்படி அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு. சரிதா? அதுதான் முக்கியம். நிறைய படிக்க சொல்லுங்க. அன்னைக்கு நான் பார்த்தேன், அவர் ராஜன் செல்லப்பா என்ன பண்ணிட்டு சொல்கிறாருன்னா, மதுரை மேயர் இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் தி ஸ்கூல் ஹவர்ஸ் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கணுங்கிறார். கண்டிப்பாக வேணும். அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே கிடையாது. அப்புறம் ஹிந்துவில் கூட ஒன்று பார்த்தேன், நம்ம பாலிடெக்னிக்கில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண பையங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணல, ஒருத்தம் கூட செலெக்ஷன் ஆகலை. காரணம் என்ன? அந்த கம்யூனிகேஷன், அவன் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியும், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால என்ன, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் செலக்டட். அதனால் இன்றைக்கி நமக்கு விரும்புகிறோமோ விரும்பலையோ என்ன, அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷை ஒன்று ஹிந்தி படிக்கணும். ஹிந்தியை நம்ம படிக்கிறது கிடையாது. எத்தனை லாங்குவேஜ், ஒருத்தர் எத்தனையோ லாங்குவேஜெல்லாம் படிக்கிறாங்க. நம்ம படிக்கிறனால என்ன, அவன் ஹிந்தியை மறைமுகமாக கேட்குறாங்க. அவன் என்ன, உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் அப்படி ரயில்வே போஸ்டல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, டு யூ நோ எனி லாங்குவேஜ் அதர் தேன் யுவர் மதர் டங்னு கேட்குறாங்க. மதர் டங்னா குஜராத்தின்னு அர்த்தம். அவன் என்ன நினைக்கல, தெலுங்கை சொல்கிறானா இல்லை கன்னடத்தை கேட்குறானா தமிழ். அவன் மறைமுகமாக கேட்குற எதை கேட்குறான்னா ஹிந்தி தெரியுமாங்கிறத அப்படி மறைமுகமாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம லாங்குவேஜை வந்துக்கிட்டு நம்ம பெருக்கக்கூடாது. லாங்குவேஜெல்லாம் நம்ம நிறைய படிக்கணும். சரிதா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள். சரிதா? நல்லா பாட்டுகள், நல்ல ஞாபக சக்தி. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, மத்திய பிரதேசில் ஒரு முஸ்லீம் பொண்ணு, அதுக்கு வயசு 12. அந்த பொண்ணு வந்து நம்ம இந்து பிள்ளைகளோட கீதை உட்கிறதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ்லாம் வந்து நம்முடைய இலக்கியங்கள்லாம் படித்து ரொம்ப கட்டிக்கிறாங்க. பால் நாடார்னு கேள்விப்பட்டு, அவர் காரைக்குடி கம்பர் விழாவுக்கு வருவார். அந்த கம்பர் பால், அவர் கிறிஸ்டியன், அவ்வளோ அந்த இதை கம்பராமாயணத்தை அப்படி கரைச்சி கொடுத்து. அதே மாதிரி MM இஸ்மாயில் பழைய சீஃப் ஜஸ்டிஸ், அவரும் இந்த கம்பராமாயணம் மகாபாரதம். அது மாதிரி நம்முடைய இதிகாசங்களெல்லாம் நம்ம படிக்கணும். படித்து நமக்கு இப்போ இதில் டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ ராமாயணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் ஜெயா டிவியில் நான் அதை விடுறதில்லை. தானே நம்ம தெரிஞ்சது படிக்கிறது. இந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும். அதான். அப்புறம் மற்றபடி நீங்கள் வந்து எல்லோரும் நிழூடு வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பண்ணோன்னே பிள்ளைகள் எனக்கு நாகராஜன் அவர் தான் எனக்கு முதல்ல மேலே கூப்பிட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லி இங்கிலீஷ் டியூட்டராக ஒரு வருஷம் வரைக்கும் இங்கிலீஷ் டியூட்டராக. சரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இந்த சீரும் சிறப்போட நிழூடு வாழணும்னா இறைவனை வாழ்த்து.